ஒன்றிய அரசு மோடி அரசு ஒன்றிய அரசு மோடி அரசு திரும்பவே ஏற்க மாட்டோம் அரசியல் அமைப்புக்கு எதிரான வக்ஃப் திருத்த சட்டத்தை ஏற்க மாட்டோம் எங்கள் உரிமை வக்ஃப் சொத்து எங்கள் உரிமை வக்ஃப் சொத்து முஸ்லிம்களின் உரிமை எதிர்த்து நிற்போம் ஏழை எளியோர் நலனுக்காக எழுதி வைத்த சொத்துக்களை திருட நினைக்கும் திருடர்களை எதிர்த்து நிற்போம் ஏழை எளியோர் நலனுக்காக திருட நினைக்கும் திருடர்களுக்கு எதிராக எதிர்த்து நிற்போம் கண்டிக்கின்றோம் வக்ஃப் சொத்தை அபகரிக்கும் ஒன்றிய அரசை கண்டிக்கின்றோம் வக்ஃப் சொத்தை திருட நினைக்கும் ஒன்றிய அரசை கண்டிக்கின்றோம் திருத்த சட்டமா இல்லை திருடும் சட்டம் பாசிச பாஜகவின் வக்ஃப் சொத்தை திருடும் சட்டம் வக்ஃப் சொத்துகளை காப்பாற்றியதற்கு தாரை வாக்கும் திருட்டு சட்டம் உரிமை இல்லை வக்ஃப் சொத்துக்கள் விவகாரத்தில் ஒன்றிய பாஜக அரசுக்கு உரிமை இல்லை தலையிடாதே மோடி அரசு தலையிடாதே மத சுதந்திரத்தில் தலையிடாதே வழிபாட்டு உரிமையில் தலையிடாதே இறை வணக்கம் வக்ஃப் சொத்து எங்கள் இறை வணக்கம் வக்ஃப் என்பது எங்கள் இறை வணக்கம் இதை மீட்பது இல்லை எங்கள் தயக்கம் எங்களுக்கு தயக்கம் ஏற்க மாட்டோம் வக்ஃப் திருத்த சட்டத்தை ஏற்க மாட்டோம் தொடங்குவோம் சாகின்பாக் போராட்டத்தை தொடங்குவோம் ஆயிரம் சாகின்பாக்கை போராட்டத்தை தொடங்குவோம் திரும்ப பெற வக்ஃப் திருத்த சட்டத்தை திரும்ப பெற மாநில அரசு திமுக அரசு தீர்மானம் இயற்று வக்ஃப் திருத்த சட்டத்திற்கு எதிராக தீர்மானம் இயற்று தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானம் இயற்று வெல்லட்டும் SDBI கட்சி நடத்தும் போராட்டம் வெல்லட்டும் நீதிக்கான போராட்டம் வெல்லட்டும் விடுதலை பசியிலிருந்து விடுதலை பயத்திலிருந்து விடுதலை எதிரானது வக்ஃப் திருத்த சட்டம் மத சுதந்திரத்துக்கு எதிரானது அரசியல்
எதிர்த்து நிற்போம் ஏழை எளியோர் நலனுக்காக எழுதி வைத்த சொத்துக்களை திருட நினைக்கும் திருடர்களுக்கு எதிராக எதிர்த்து நிற்போம். கண்டிக்கின்றோம். மொத்த சொத்தை திருட நினைக்கும் ஒன்றிய அரசை கண்டிக்கின்றோம். திருத்த சட்டமா இல்லை. திருட்டு சட்டம் பாசிச பாஜகவின் திருட்டு சட்டம் கண்டிக்கின்றோம். மோடி அரசை கண்டிக்கின்றோம். பாசிச அரசை கண்டிக்கின்றோம். ஜிந்தாபாத் SDPI ஜிந்தாபாத். அதிகார ஆணவத்தால் தங்களை எதிர்க்க யாரும் இல்லை. தாங்கள் அறிவிக்கும் சட்டங்களுக்கு எதிர்ப்பு குரல் எங்குமே எழும்பாது எனும் அதிகார மமதையோடு இன்று வக்ஃப் திருத்தச் சட்டம் 24 எனும் சட்ட நகலை நாடாளுமன்றத்திலே இந்த ஆளும் அதிகார வெறி பிடித்த பாசிச வெறி பிடித்த பாஜக அரசு இன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அதை எதிர்த்து அந்த திருத்தச் சட்டத்தை எதிர்த்து திரும்ப பெற வேண்டும் என்று கோரி அந்த சட்டத்தை சமர்ப்பித்த சில மணி துளிகளிலேயே நாடு முழுவதும் அதை எதிர்த்து வக்ஃப் எங்களது உரிமை இல்லை, எங்களது உடைமை, எங்கள் முன்னோர்களின் சொத்து, எங்கள் முன்னோர்கள் பாடுபட்டு சமுதாயத்துக்காக, சமுதாய மக்களுக்காக, ஏழை எளியவர்களுக்காக பயன்பெற வேண்டும் என்ற நோக்கில் யாரும் அபகரித்து விடக்கூடாது எனும் நல்ல நோக்கில் வக்ஃப் செய்துவிட்டு சென்ற சொத்துக்களை அபகரித்து இந்த அதானி அம்பானி போன்ற கார்ப்பரேட்டுகளுக்கு தாரை வார்க்கும் நோக்கிலே அந்த சொத்துக்களை எல்லாம் அபகரிக்க வேண்டும் நோக்கத்தோடு இன்று பார்லிமெண்டிலேயே ஒரு சட்ட திருத்தத்தை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அதை எதிர்த்து இன்று SDP கட்சி நாடு முழுவதும் சட்ட நகல் கிழிப்பு எரிப்பு போராட்டங்களை சில மணித்துறையில் அறிவித்து நாடு முழுவதும் செய்து கொண்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக இன்று திருப்பூர் வடக்கு மாவட்டத்தின் சார்பாக இந்த பாசிச பாஜக அரசின் தான் தோன்றித்தனமான மக்களுக்கு எதிரான இந்த அடாவடி போக்கை கண்டித்து அதன் ஒரு ரீதியாக திருப்பூர் வடக்கு மாவட்டம் சார்பாக சட்ட நகல் கிழிப்பு போராட்டம், எரிப்பு போராட்டம் நடைபெறுகிறது. இந்த போராட்டம் இந்த ஆளும் பாசிச பாஜக அரசுக்கு விடுக்கும் எச்சரிக்கை மணி. இந்த சட்டத்தை திரும்ப பெற முயற்சிக்கவில்லை என்றால் எங்கள் தலைவர் நெல்லை முபாரக் அறிவித்தது போல அடுத்தது இந்த நாடே ஸ்தம்பிக்கும் வகையில் பாராளுமன்ற முற்றுகை போராட்டம் எங்கள் தலைவர் அறிவித்தவுடன் அதையும் செய்வோம். இந்த சட்டத்தை திரும்ப பெறவில்லை எனில் தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு, சிவன் சொத்து குலநாசம் அப்படிம்பாங்க. அதுபோல இந்த ஆளும் பாஜக அரசுக்கு வக்ஃப் சொத்து இந்த வந்தேரிகளுக்கு, இந்த வலதுசாரிகளுக்கு நாசமாத்தான் போக போகுது. இது வரக்கூடிய காலகட்டங்கள்ல மிக தெளிவாக உணர்வார்கள். இது சாதாரணமல்ல. அவங்க கையை வச்சிருக்கிற தேன்கூட்ல கையை வச்சுட்டாங்க. இதோட விளைவு வரக்கூடிய காலகட்டங்களில் கண்டிப்பாக தெரியும். இந்த சட்ட முன்வடிவை திரும்ப பெறவில்லை எண்ணில் ஏகப்பட்ட போராட்டங்களை, மக்கள் போராட்டங்களை இந்த நாடு சந்தித்து அதில் வெற்றியும் கண்டுள்ளது. ஜல்லிக்கட்டு போராட்டமாகட்டும்,
குடியுரிமை சட்டத்துக்கு எதிரான ஷாஹீன் பாக் போராட்டமாகட்டும், அதுபோல அடுத்த கட்டமாக இந்த வக்ஃபு உரிமை மீட்பு போராட்டம். வக்ஃபு உரிமை இல்லைங்கிறது எங்களுடைய உடைமையை காக்க எங்களுடைய வாழ்வாதாரமான எங்களுடைய முன்னோர்களின் இந்த நாட்டுக்காக சுதந்திரத்துக்காக பாடுபட்ட எங்களுடைய மூதையார்களின் சொத்துக்கள். இது சொத்துக்கள். மற்றவங்க மாதிரி இதை களவாடி கொண்டு வந்து வச்சதில்லை. கஷ்டப்பட்டு எங்களுடைய முன்னோர்கள் பாடுபட்டு உழைத்து சேர்த்த சொத்துக்களை பின்னால் வரும் சந்ததிகளுக்காக பயன்பட வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு வக்ஃபு செய்துவிட்டு சென்ற சொத்துக்களை அபகரிக்க வேண்டும். என்ன காரணம்னா, இது பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே 3வது மிகப்பெரிய சொத்து. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்திய ராணுவத்துக்கு உண்டான சொத்து, அடுத்தது பாத்தீங்கன்னா இந்திய ரயில்வேக்கு. 3வது மிகப்பெரிய சொத்து யாருக்குன்னா வக்ஃபு. அதை அபகரிச்சு அது நல்லது பண்ணவங்க நல்லதெல்லாம் பண்ண மாட்டாங்க, அம்பானிக்கு அதானிக்கு தாறு பார்ப்பாங்க. அதை தடுக்க வேண்டும். அந்த சொத்துக்கள் எதற்காக எங்களது மூதையார்கள் அர்ப்பணித்தார்களோ வக்ஃபு செய்தார்களோ அந்த பணிக்காக மட்டுமே சென்று சேர வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை எதிர்த்து இன்று நாடு முழுவதும் எஸ்டிபி கட்சி களமாடிக் கொண்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக இங்கு திருப்பூர் வடக்கு மாவட்டத்தில் நகல் கிழிப்பு போராட்டம் நடைபெறுகிறது. அரசியல் அமைப்புக்கு எதிரானது. ஒன்றிய அரசு, மோடி அரசு திருத்தப்படு. வக்ஃபு திருத்த சட்டத்தை திருத்தப்படுவதற்கு எதிராக வக்ஃபு திருத்த சட்டத்தை ஏற்க மாட்டோம். எங்கள் உரிமை வக்ஃபு சொத்து எங்கள் உரிமை. முஸ்லிம்களின் அடிப்படை உரிமை. எதிர்த்து நிற்போம். ஏழை எளியோர் நலனுக்காக எழுதி வைத்த சொத்துக்களை எடுக்க நினைக்கும் எத்தங்களை எதிர்த்து நிற்போம். கண்டிக்கின்றோம்.